படம் ஆஸ் எ டாட்டராக வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கடைசியாக அப்பா பண்ண ஒரு ஐ திங்க் ஒரு 5 படம்ல இது ரொம்ப அவர் சொல்லிகிட்டே இருந்த படம். ஸோ இத்தனை நாள் அது எங்கள் படமாக இருந்துச்சு, இன்னையிலேருந்து அது உங்கள் படமாக இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அப்பா என்கிட்ட சொன்னது என்னென்னா, கம்ப்ளீட் ஜானர்லேருந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன்டா அப்படின்னாங்க. கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். படம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஈகோ ராமன் உண்மையிலே படம் வந்து நானே ஷாக் ஆகிட்டேன். அந்த ஷாக்லேருந்து மீள முடியல. அந்த ஷாக் எதுன்னு ஷாக்னா கிளைமேக்ஸ் மட்டும் தான் ஷாக் ஆகிட்டேன். மற்றபடி படங்கள் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதைக்களம், நல்ல ஒரு இதாக பண்ணியிருக்காங்க. என்னன்னா இதில் வந்து எதுவுமே இப்போ இருக்கிற ஆடியன்ஸாகவும் சரி, இப்போ இருக்கிற பீப்புள்ஸும் சரி, யாருக்குமே இந்த மாதிரி படங்கள் உட்காந்து பார்க்கறது பொறுமை இருக்காது. ஓப்பனாக என்கிட்டே பொறுமை இல்லை. என்னன்னா பரபரப்பாக ஒரு 4 விஷயங்கள், 4 சண்டை, 4 ஃபைட் அப்படிங்கும் போது இருக்கிற காலகட்டத்தில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு படங்கள், நல்ல ஒரு கதைக்களத்தை உண்டான படங்கள் பார்க்க முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் அப்போ இன்னொரு விஷயம், இந்த தேட்டரில் டிக்கெட் 130 ரூபா விற்கிறாங்க. ஏன்னா பெரிய படத்துக்கு அதே ரேட்டு தான், சின்ன படத்துக்கு அதே ரேட்டுன்ற போது வர்ற ஒரு 10 பீப்புள் கூட எக்ஸ்ட்ரா வரமாட்டாங்க. நடா 130 ரூபா வைக்கிறான், நேற்று கருப்பு படத்துக்கு போனால் அதே 130 ரூபா வைத்தாங்க, இந்த படத்துக்கு அது அப்படிங்கும் போது ஒரு இவங்களுக்கு உண்டான இவங்க மினிமம் பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான பட்ஜெட்டுக்குனா ஒரு தேட்டரில் அதுக்குண்டான ஒரு 80 ரூபா, ஒரு 100 ரூபா மினிமம் பண்ணலாம். 130 ரூபா அப்படிங்கும்போது யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு 10 பீப்புள்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஒரு என்கரேஜாக இருக்கும். அதுதான். மற்றபடி ஓகே, படம் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் டேரக்டர். கிளைமேக்ஸ் மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மற்றபடி மற்ற படங்கள் உட்காந்து பார்க்க முடியல. நல்ல ஒரு கதைக்களம். அப்புறம் ரோபோ சங்கர் சார் நம்ம சிரிக்க வச்சுட்டே இருப்பார் எப்பவுமே. இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. உண்மை எதிர்பார்க்கவே அந்த மாதிரி விஷயம். ரொம்ப ஈகோன்ற ஒரு விஷயம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் மூலயமா சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, இப்போ கூட இருக்காங்க நிறைய பேர். இந்த ஈகோன்ற ஒரு விஷயம் வந்தால் என்ன வேணா பண்ணுட்டான் நான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, படம் ஒன் டைம் ஆச்சு. படம் சூப்பராகவே இருக்குது. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் அவங்கள வந்து தியேட்டரில் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு. இதில் என்ன கான்செப்ட்னா, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்துலையுமே ஈகோ ராமனாக தான் இருக்காங்க ரோபோ சங்கர். ஒரு ஈகோவால் என்ன பிரச்சனை தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. படம் நல்லாவே இருக்குது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டோட சூப்பராகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, லேக் இல்லாமல் சூப்பராகவே ஓடுது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டோட கருத்து நல்லாவே சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி சார் வந்து டிஃப்ரெண்ட் ஒரு கண்டென்ட்டில் பார்க்குறோம். அது இல்லாமல் இதில் நான் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாகவும் பண்ணியிருக்கேன். ரஷ்யா மேக்கப் ஆர்டிஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாரை வந்து டிஃப்ரெண்ட், இதுவரை யாரும் பார்க்காத ஒரு படம். எல்லோரும் வந்து பாருங்கள். கண்டிப்பாக சித்தி சாரும் பண்ணியிருக்காரு, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது சார். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது. வில்லேஜில் தான் முழுக்க எடுத்துருக்காங்க. அந்த வில்லேஜில் எடுத்த லொக்கேஷன்ஸ்லாம் நல்லா செலக்ட் பண்ணி தொட்டு நல்லா இருக்குது. படம் பார்க்க நல்லா தான் இருக்குது. அது லேக் இருக்குது, லேக்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம உண்மையை சொல்லணும். ஏன்னா படம் ஸ்லோ மோஷனாக தான் ஓடுது. ஏன்னா கதை வந்து வில்லேஜ் சப்ஜெக்டாக தொட்டு அதான். ஸோ அப்படி தான் கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குது படம் அதான் டைட்டிலேயே வச்சுட்டாங்களே, ஈகோ ராமன். அது அவர் என்னதான் வந்து காலேஜோட வந்து வாத்தியாராக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை, நமக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது, எல்லாமே நமக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இது. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸல் சூப்பர் வச்சுருப்பார் அவர். அவனை மாதிரியே ஒரு எக்ஸல் சூப்பர் வாங்கி வந்துட்டு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஈகோ. அதை விட ஒரு நல்ல பைக் வாங்கி வைப்பார். ஸோ அந்த பைக்குக்கு மேலே இன்னொன்று பைக் வேறு யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே வந்து ஒரு ஈகோ உணர்ச்சி பார்க்குறவர். உதாரணத்துக்கு ஒரு நாய் ஒரு சீன் இருக்கும் சார். நாய் பாத்ரூம் அவர் வண்டியில் வச்சிச்சின்னு சொல்லி அந்த நாயை தொத்தின்னு போவார். இன்னும் நாயை வந்து ஒரு வெறித்தனமாக வந்து அடித்து கொள்கிற சீன் வந்து அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சீன்லாம் ரோபோ சங்கர் வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நல்லா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீன் சொன்னிருக்கோம். அதை அவரை பற்றி சொல்லும்போது அந்த ஒரு முகத்தோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் காட்டிப்பார். அலற மாதிரியே காட்டியிருப்பார். அந்த கை உதிரமாக பண்ணி ஒரு ஆக்ஷன் காட்டியிருப்பார். அந்த சீன்லாம் அவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு ரோபோ சங்கர். ஏன்னா நம்ம காமெடியாக பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து எமோஷனாகவும் ஒரு நல்ல ஒரு நடிகராகவும் நிரூபிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம். உண்மையில் பார்க்குற உண்மை நிகழ்ச்சியாக இருக்குது. என்ன நடக்கும்ன்றது, ஒரு மனுஷன் வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு இருக்கிற மனுஷன் அவராக தான் தெரியுது. ரோபோ சங்கர் நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையில் தன்னை வருத்தி எப்படின்னா தன்னை உணர்ந்து லாஸ்ட்டில் அவர் திருந்திடுறாரு. ஒரு ஸ்டூடெண்ட்டு, இந்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து இந்த மாதிரி நல்லா படித்து எந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்டே முயற்சி எடுத்து நிறைய படிக்கணுன்ற விஷயத்தில் இதில் இருக்குது. நல்லா இருக்குது படம். ஈகோ ராமன் நல்லா தான் இருந்தது. மூவி சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரோபோ சங்கர் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எப்போவுமே அவர் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா படத்துலையுமே அவர் சூப்பராக ஆக்ட் பண்ணுவார். இந்த படத்துலையுமே ரொம்ப நல்லா ரியாலிட்டிஸ்டாக நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். படம் ரொம்ப அருமையாக போச்சு ப்ரோ. நான் வந்து ரோபோ சங்கரோட டையாட் ஃபேனு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் திருவிழா போகுதுன்னா அவர் மிமிக்ரியும் சரி, அவர் டான்ஸும் சரி,
எல்லாமே நான் ஃபாலோ பண்ண ரொம்ப பிடிக்கும் ரோபோ சங்கர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே படம் பார்த்தீங்கன்னா காமெடியாக பார்த்துருப்போம். இதில் வந்து ஈகோ வில்லனா கலந்த படம் பாரு ரொம்ப அருமையாக கேட்டு வச்சுருக்காங்க. வெரி நைஸ். ரோபோ சங்கர் ஆக்டர் ரொம்ப ஆக்டிங் நல்லா இருந்தது.